Hello students, welcome to Vetri Tamil NEET Academy Salem. Downfall of MBBS ன்னு சொல்லிட்டு thumbnail வச்சிருப்பேன். என்ன ரீசன் அப்படிங்கறத என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோல வந்து நம்ம அகாடமி பத்தியோ கோர்ஸ் பத்தியோ நமக்கு பேச போறது இல்ல. ஜஸ்ட் நான் கிட்ட ஒரு 2 இயர்ஸா நான் ஹண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி இங்க நான் பண்ணணும்னு இருந்துட்டே இருந்தேன். பட் லாஸ்ட் வீடியோல அப்ராட் பத்தி நம்ம பேசியிருந்தோம். சொல்லிட்டு ரேண்டமாக தான் பேசியிருந்தோம் ஆக்சுவலாக. இப்போ என்எம்சி சில ரூல்ஸை கொண்டு வந்து இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் இன் அப்ராட் அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கப்போ இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 2 பேரண்ட்ஸ் கால் பண்ணி ரொம்ப நேரம் பர்சனலாக பேசினாங்க என்கிட்ட. சார் நான் அப்ராடு என் பொண்ணு இல்லை பையனை சேர்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேங்க சார். பட் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் ரீகன்சிடர் பண்ணுறேன், ரீதிங்க் பண்ணுறேன். 1 இயர் இங்கே ட்ராப் எழுதிட்டோம், அதுக்கப்புறம் கூட நாங்கள் சேர்த்துறதை பற்றி யோசிக்கிறேன். சேர்த்தாலும் நான் நல்ல தெளிவாக யோசிச்சுட்டு சேர்க்குறேன் சார், இல்லைன்னா வேறு ஏதோ கோர்ஸை பற்றி சஜஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்களுக்கு அந்த வீடியோ காட்டினாங்க. ஒரு 100 வியூ தான் போயிருக்கும், ரொம்பலாம் பெரிய வியூலாம் போகல. அந்த 100 வியூவிலே ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நம்மக்கிட்ட வந்து பர்சனலாக பேசுகிறப்போ என்னை ஒரு 2 வருஷமாக துரத்திக்கிட்டு இருந்த இந்த விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். 2019-20 காலகட்டங்களில் ஹோம் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கிறப்போ பார்ட் டைமில் நீட்டுக்கு ஹோம் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப லாங் பேக். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு இருந்தேன், பேர் சொல்லலை நான். அந்த தம்பிக்கு வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. எனக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நான் அந்த ஹோம் டியூஷன் அசைன் பண்ணாங்க, நான் போனேன், எடுத்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் அப்போ லாக்டவுன் வந்து ஃப்ரீக்வன்சியாக போட்டுகிட்டே இருந்தனால என்னால் நேராக போக முடியல. ஆன்லைன்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் வந்து ஒரு லிமிட்டுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க ஆன்லைன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் என் ஃபீஸை கூட கேட்டேன், சரி எடுத்த வரைக்கும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கும் அவங்க கன்சிடர் பண்ணல. ஏன்னா இதுக்கு மேலே தான் நான் உங்களை வந்து கிளாஸ் வைக்க சொல்ல போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த ஃபீஸை பற்றி பேசணுங்கிறதுக்கோசம் அவங்க கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணாங்க. அப்புறம் என்ன நியர்பை லாக்டவுன் சுச்சுவேஷனால அங்கே நியர்பை இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டு மூலமாக அவங்க வீட்டுக்கு அனுப்பி அந்த ஃபீஸை கொடுங்க, ஏன்னா என்னோடய சுச்சுவேஷனே அது பார்ட் டைம் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் விட முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஊருக்குலாம் போய் எடுத்து கொடுத்து வந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்டு மூலமாக போய் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட்லாம் போடல, அதில் 25% 30% தான் போடுவோம், முடிஞ்சால் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி த்ரெட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் அதான் பண்ணாங்க. அப்போ இப்போ தான் ஃபீல்டுக்கு வர புதுசு, நான் சரி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பயத்தில் விட்டுட்டேன். இது வந்து ஏன் நான் சொல்கிறேன், இது நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு 5-6 வருஷம் போயிடுச்சு. இப்போது ஒரு போன வருஷம், இந்த 2 இயர்ஸ் கூட இல்லை, போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நான் மீட் பண்ணியிருந்தேன் கொஷின் பேப்பருக்காக. அப்போ பேசிகிட்டு இருக்கப்போ இவருக்கு அந்த ஸ்டூடெண்ட் பற்றி தெரிஞ்சிருந்துருக்கு ஆக்சுவலாக. அப்போ நான் வந்து இந்த பையன் என்ன பண்ணுறான், ஓகேவா, இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் போயிட்டானா, இல்லை வந்து ட்ராப் எடுத்தானான்னு கேட்டால், இல்லை அந்த வருஷமே இல்லை, ஐ திங்க் ட்ராப் எடுத்தாங்களான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்த்துட்டாங்க. ஏன் அதை வந்து எனக்கு ரொம்ப 2 இயர்ஸ் எனக்கு ஹண்ட் ஆச்சு அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டியில் எப்படியா இருந்தாலும் கம்மி மார்க் தான் எடுத்திருப்பான். ஏன்னா நடத்தினதுனா எனக்கு தெரியும், ரொம்ப வீக்காக இருந்தான் பேக்ரவுண்டில். நான் அவங்க பேரண்ட்டுக்கு சஜஷன் பண்ணேன், இந்த மார்க் பத்தாது, இன்னும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு. அவங்க பேரண்ட் தான் கண்டுக்கவே இல்லை. கடைசி ஒரு மாதம் ஏதோ ஒரு ஆன்லைன் பேட்சில் போடுறங்கிற பேரில் ஜாயின் பண்ணிட்டாங்க. லாங் டேர்மில் ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே நடத்திட்டு இருந்தேன்னா எனக்கு தான் அவனோட ப்ளஸ் மைனஸ் தெரியும். பட் ஆனால் ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸ் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ராங் டிசிஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னையுமே அவங்க பகைச்சிக்கிட்டாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எப்படின்னா, அப்போது நான் ரொம்ப ஃபீஸ் இல்லை, ஒரு 15,000 என்னமோ என்னோட ஃபீஸு சேலரி, வெறும் 4,500 3,500 4,500 போடுவேன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் அவங்க ஒரு லாபம் வந்து ஒரு 10,000 லாபத்துக்காக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20-22 லட்சம் வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 20-22 லட்சம். ஸோ ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி, நானும் சொல்லலை, ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு 1-on-1 வராங்க அப்படின்னா பேரண்ட் கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணி கடைசி நொடி வரைக்கும் கொடுக்கணும். 1 மந்த் 2 மந்த் நடத்தின உடனே ரிசல்ட் வரலைங்கிறதுக்கு அப்புறம் கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இதுதான் நடக்குங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு இதில் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் கிடையாது. என்னடா இது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு போயிருக்காங்களே, இது கம்ப்ளீட்லி வேஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பர்சனுக்கு இது எவ்வளோ பெரிய வேஸ்ட் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ண விருப்பப்பட்டேன். இதை பற்றி வீடியோ பண்ண ஒரு 2 இயர்ஸை நான் ட்ரை பண்ணேன். நீங்கள் வீடியோ இவ்வளோ தூரம் கேட்டிருக்கீங்க அப்படின்னாலே இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயம் வச்சு கொடுத்துருக்கேன், அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னது இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். அந்த ஸ்டூடெண்ட் மைண்டில் வச்சு தான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ண ஒரு 2 இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
இப்போது இதில் என்ன மெயின் விஷயம் அப்படிங்கிறது, ஏன் இது டவுன்ஃபால் ஆஃப் எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஸ்டூடெண்ட்காக மட்டும் இல்லை, இந்த எம்பிபிஎஸ்ஸை டீம்டு யூனிவர்சிட்டி ப்ரைவேட்டில் பண்ணுறப்போ என்ன யூஸ் இருக்குது ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அப்படிங்கிறது யோசிக்கணும். அப்ராடை பற்றி நான் பேச வேணாம், அதை பற்றி ஃபுல்லாக லாஸ்ட் வீடியோவில் பேசினேன். இன்னொரு வீடியோ கூட தனியாக எடுத்து பேசுகிறாங்க. பட் நிறைய பேர் இப்போது ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ப்ரைவேட்லி டீமிடில் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் போய் ஏன் ஜாயின் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செலவாகும். வருஷம் 20 லட்ச ரூபா நான் சொல்கிறேன் இல்லையா? அது கூட வேணாம். நான் ப்ரைவேட்டில் சேர்ந்தேன்னா 10 லட்சம்னு வைங்களேன், அந்த தம்பி விட்டுருங்க, வெறும் 10 லட்சம்னு வைங்க. ஒரு 12 வச்சுக்கோங்க கணக்குக்காக, 12 லட்சம்னு வைங்க. மாதம் அப்போ 1 லட்ச ரூபா செலவு. இன்னும் இதர செலவு நிறைய இருக்குது. நான் வெறும் கோர்ஸுக்கு மட்டும் மாதம் 1 லட்ச ரூபா அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கிறேன். இந்த 1 லட்ச ரூபா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எஸ்ஐபி மூலமாக, எஸ்ஐபி அப்படிங்கிறது சிப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மந்த்லி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுற அமௌண்ட்டு. இதை பற்றி தெரியல, நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கங்க, யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச முடியாது. அனலைஸ் பண்ணிவிட்டு இது கன்க்ளூஷனுக்கு வாங்க. நான் ஒரு கால்குலேஷன் கொடுக்குறேன். நீங்கள் சிப் மட்டும் மாதம் 1 லட்ச ரூபா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது வெறுமனே நீங்கள் யூஜி மட்டும் இல்லை, பிஜியும் பண்ணால் மட்டும்தான் மாதம் ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் வருங்கிறது இன்றைக்கி இருக்க டாக்டர்ஸோட பாயிண்ட்டு. நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள். வெறும் யூஜி முடிச்சுன்னா 40,000 50,000 சம்பளம் தான் வரும். அப்போ கண்டிப்பாக யூஜி பண்ணுறவங்க எல்லாருமே பிஜி பண்ணணும்னு தள்ளப்படுறாங்க. ஸோ அப்போ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வரதுக்கு 9 வருஷம் ஆகிடும். யூஜி ப்ளஸ் பிஜி, நீங்கள் எதுவும் நீட் பிஜி கிராக் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ப்ரைவேட்லேயும் டீம்டில் படிக்கிறவங்க நீட் பிஜி அவ்வளோ சீக்கிரமாக கிராக் பண்ணிடுவாங்களா? கிடையாது. இப்போ அங்கேயுமே பிஜிக்கு போகிறப்ப நிறைய செலவு வரும். யூஜியை விட பிஜிக்கு அதிகமாக அமௌண்ட் கட்டணும். அப்போ நான் ஜஸ்ட் யூஜி கட்டுற அமௌண்ட்டையே பிஜிக்கும் போட்டிருக்கேன். 9 வருஷம், 9 வருஷத்துக்கு மாதம் 1 லட்சம் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, 10%. சில இடத்துல அதிகமாகவும் சில இடத்துல கம்மியாகும். இன்ஃப்ளேஷன் ஒரு 8லேருந்து 9% வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நீங்கள் இந்த எம்பிபிஎஸ்க்கு இந்த 9 வருஷம் போடுற அமௌண்ட்டை ஜஸ்ட் இந்த மாதிரி சிப் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 66 லட்சம் ரூபாய் அதில் வந்து வருமானம் கிடைக்கும். நீங்கள் போட்ட அமௌண்ட்டு நீங்கள் பாருங்கள், டோட்டலாக நீங்கள் போட்டது 1,08,00,000 போட்டிருப்பீங்க. 8 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க. மொத்தமாக 1,74,00,000 சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு 1 கோடி ரூபா செலவாகும். நீங்கள் ப்ரைவேட், நான் வெறும் 12 லட்ச ரூபா கணக்கு போட்டிருக்கேன். அந்த தம்பியெல்லாம் இதை விட அதிகமாக செலவு பண்ண போகிறாரு. ஒரு மிடில் கிளாஸ்க்கு இந்த எம்பிபிஎஸ் தேவையா? சரி, ஓகே. இப்போது இந்த சிப்பில்னா 12 லட்ச ரூபா அப்படிங்கிற கால்குலேஷன் போட்டாலே, இந்த 9 வருஷம் நான் சும்மா இருந்தாலே எனக்கு லாபம் எவ்வளோனா, எம்பிபிஎஸ் பண்ண தேவையில்ல, யூஜிபிஜி ப்ரெஷர் அட்டன் பண்ண தேவையில்ல, எனக்கு 66 லட்ச ரூபா கையில் இருக்குது. இந்த 66 லட்சத்தையும் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற என்னோட அமௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு போனோன்னா எங்கேயோ போகும். சும்மா வீட்டில் கால் மேலே கால் போட்டுட்டு உக்காந்துட்டு மாதம் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முடியாது. இதுதான் என்னோட ஒரு 2 இயர்ஸாக நான் பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதில் சில கால்குலேஷன் ரஃபாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கங்க. இப்படி ஒரு ஸ்டூடெண்டோட மொத்த லைஃபுமே கொஸ்டின் மார்க் ஆகுது இந்த ஒரு எம்பிபிஎஸ்க்காக மட்டுமே. ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நான் இப்போ டாக்டரே ஆகக்கூடாது சார்னா, நீங்கள் நல்லா படித்து கவர்மெண்ட்டில் போங்க. அப்புறம் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இது இவங்க ரிட்டர்ன் எடுப்பாங்களா? இல்லை நீங்கள் அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ப்ரைவேட்டில் படிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குதுன்னு கூட வைங்க, மாதம் 1.5 லட்சம்னு வைங்க. எப்போ அந்த 1.5 கோடி நீங்கள் ரிட்டர்ன் எடுப்பீங்க? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். 10-12 வருஷம் ஆகிடும் நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு. அந்த 10-12 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபீல்டு எடுத்துருப்பால அந்த பையன், அவன் ஒரு 10 வருஷத்தில் என்னென்ன இவ்வளோ சாதிச்சு வந்திருப்பான் தெரியுமா? கம்ப்ளீட்லி நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து போகக்கூடிய, இல்லை கடன் வாங்கி நான் எம்பிபிஎஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்புறம் இந்த கடனை அடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? காலேஜ் படிக்கிறப்பயே டிரைவர்ஸாக மாறிடுவாங்க. இப்போ ஜொமேட்டோ டிரைவரை பற்றியெல்லாம் நான் கேள்விப்படுறேன், நியூஸ்லேயும் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், நிறைய பேர் அதை பற்றி ஓப்பனாக பேசுகிறாங்க. அப்புறம்லேருந்து வந்துட்டு இங்கே நடக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி பேசுகிறாங்க. நம்ம இன்னும் இது பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு பணக்காரர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம்டு பிரைவேட்டை சூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அது அவங்களோட அவங்ககிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனை படிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றி ரிட்டர்ன் பற்றி கவலையே கிடையாது. என் பையன் டாக்டர் ஆகணும், அவ்வளோதான். ஆனால் மிடில் கிளாஸ்லேருந்து போகிறவங்க கண்டிப்பாக அதுக்கு மட்டுமே அவங்க டாக்டர் ஆக போகிறதில்ல. அந்த பையன்கிட்ட இருந்து ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க. நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்ல, ரிட்டர்ன் நம்ம பையன்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு. என்னோட ஸ்டூடெண்ட் லைஃபே இந்த இடத்துல கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ பாயிண்ட் என்னென்னா, இது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது? பேரண்ட்ஸோட ராங் டிசிஷன்லேருந்து ஆரம்பிக்குது. எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ராங் டிசிஷன் எடுப்பாங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல பேரண்ட் இருந்து ராங் டிசிஷன் ஆரம்பிக்குது. நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறேன், இல்லை நீங்கள் வேணாம் ஏதோ ஒரு ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு போய் ஜாயின் பண்ணுறாங்க.
அவனும் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ப்ரைவேட்டுக்காவது போயிருப்பாங்க. நான் வச்சிருந்த லெவலில் உடச்சு விட்ருக்காங்க, அதனால் டீமுக்கு போயிட்டான். டீமுக்கு போனாங்க. எனக்கு ஒரு 10,000 சேவ், என்கிட்ட ஒரு 10,000 கணக்கு பார்த்தவங்க லட்சக்கணக்கில் இப்போ லாஸில் இருக்காங்க. லாஸ் தான், இதில் எங்கே லாபம் கிடையாது. பேருக்கு முன்னாடி ஒரு MBBSன்னு ஒரு பட்டம் வரும், 4 பேர் பார்க்க மதிப்பாங்களே தவிர்த்து 12 வருஷம் ஆகும் அவங்க போட்ட பணத்தை எடுத்துட்டு மறுபடியும் சம்பாதிக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, இதே பணத்தை ஒருத்தன் கொண்டு போய் சிப்பில் போட்டான் அப்படின்னா கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜாவும் வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த பணம் கையில் இருந்துச்சுன்னா. இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் நான் நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. பட் இது ஒரு 2 வருஷமாக நான் போகணுன்ட்டு இருந்த ஒரு வீடியோ நான் போட்டேன். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், கடன் வாங்கி MBBS பண்ணாதீங்க. எப்படி கடன் வாங்கி தொழில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடன் வாங்கி MBBSும் பண்ணக்கூடாது. நீங்கள் சர்வீஸ் மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா படிங்க, இல்லையா 1 or 2 years ட்ராப் எடுங்க. ட்ராப் எடுத்துக்கிட்டு நீங்கள் MBBS போங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த ட்ராப்பை பற்றி பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் ஒரு மிகப்பெரிய வரட்டு கௌரவம் ஒன்று இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் பற்றி பேசுகிறேன். ஏன்னா இந்த இடத்துல இதை பற்றி நான் பேசினா சில பேர் ரீதிங்க் பண்ணுவாங்க. நான் யாரையுமே இந்த வீடியோவில் ஹட் பண்ணல, பட் ரீதிங்க் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஒரு டைம் ரீதிங்க் பண்ணி பார்க்கணும், இவ்வளோ பெரிய லாஸ் இருக்கா, நம்ம அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம், நீங்கள் படிக்கிறது ஒரு 9 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம், ஒரு 19 வருஷம், இது நடுவில் கல்யாணம் ஆகும், குழந்தை, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டு. ஸோ சிம்பிளான விஷயம் கிடையாது. அதுவே அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு அழகான ஒரு ஸ்கீமில் போட்டிங்கன்னா மாதம் லட்சக்கணக்கில் வரும். நீங்கள் அங்கே சம்பாதிக்கிற பணம் தான். நீங்கள் என்ன டாக்டராக எனக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும்? ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் அதே தானே இங்கே உங்களுக்கு கையில் கிடச்சிருது இல்லையே. வேலை செய்யாமையே இந்த அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் சிப்லையோ இல்லை ப்ராப்பரான மியூச்சுவல் இன்வெஸ்ட்லையோ இல்லை ஏதாவது நிறைய இருக்குது, ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி நிறைய இருக்குது. ப்ராப்பர் அனலைஸோட கைடன்ஸோட நீங்கள் போனீங்கனாலே போதுமானது. இதை பற்றி நான் பேசணும்னு ட்ரை பண்ணேன், நான் அதை பற்றி பேசிட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கும் மிடில் கிளாஸில் இருந்து சுச்சுவேஷனில் இருந்து நான் டீம்டு போவேன், மிடில் கிளாஸில் இருந்து நான் ப்ரைவேட் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அடையக்கூடிய லாஸ் அது திருப்பி எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னு தெரில. அப்படிங்கிற விஷயத்தை நான் இன்னொரு ரிமைண்டர் பண்ணிடுறேன். MBBSை விட நிறைய பெட்டரான கோர்சஸ் இருக்குங்கிறதையும் நான் ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கேன் ஒரு வீடியோலையுமே. ஸ்டில் நான் ஒரு அகாடமி நடத்துகிற ஃபேக்கல்ட்டி, என்கிட்ட படிக்கிறவங்கிட்ட ஒன்று டாக்டர் ஆக்குறேன்னு சொல்லி தான் சேர்க்கணும். நானே அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா எனக்கு எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு கோர்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அது வேல்யூவாக இருக்கணும். MBBSஓ இல்லை BSCஓ BEஓ எந்த கோர்ஸாக இருந்தாலும் பண்ணுறப்போ வேல்யூவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை பற்றி நான் ஏதாவது இந்த இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களோ இல்லை உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் பேசணும்னு தோணுது. இது வந்து அகாடமிக்கானது கிடையாது, காமனாகவே நான் பேசணும்னு நினச்ச ஒரு டாபிக் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஒரு அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, MBBSலையா இல்லை ஒரு குறிப்பிட்ட அசட்லையா இல்லை குறிப்பிட்ட கெரியர்லையா யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஒரு புதக்குழியில் காலை விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டவுட்டே இல்லை, அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு 2 வருஷமாக தோணிகிட்டே இருக்கும், இவங்க எப்படி மறுபடியும் ரிக்கவர் ஆக போகிறாங்க. ஜஸ்ட்டு ஸ்டெத்தஸ்கோப் கழுத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து சுற்றிருக்கோம் டாக்டர்னு சொல்லுவாங்களே தவிர்த்து இந்த பணத்துக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா. அவங்க இப்போ வேணால் அதை பற்றி பெருமையாக இப்போ பையனை எப்படி டாக்டர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு, பட் இன் ஃபியூச்சர் பணத்துக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதை அவங்களை எப்படி ஹன் பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணுறோமா. இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் அவேர்னஸ் வீடியோவில் மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.